அப்படின்னு சொல்லணும். ஆண்டவர் தேவன் ஒரு அறுவடையை கர்த்தர் கொடுக்குறார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை மறக்கக்கூடாது. நீங்கள் டெய்லி அப்படியே நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று பாத்ரூம் போனீங்கன்னா அங்கே போகிறீங்களோ அங்கெல்லாம் செஞ்சிட்ருக்கணும். ஆமாம், எல்ஐசி பில்டிங் மேலே நின்று செய்யுங்க ஒரு தடவை. அது மாதிரி போகிற இடங்கள்லாம் செஞ்சிடும். விதையை அழித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. Multiply your seed for sowing and increase the harvest of your righteousness. ஆண்டவர் தேவன் நம்ம புதிய மாதத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தில் கர்த்தர் எனக்கு அறுவடையை வைத்திருக்கிறார். சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு அறுவடையை வைத்திருக்கிறார். நல்லா ஒரு 3 தடவை சொல்லுங்கள், நல்லா சத்தமாக சொல்லுங்கள். ஆமாம், ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஒரு அறுவடையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அறுவடைன்னு சொன்னாவே உன்னோட கடன் பற்றி அந்த விவசாயம் என்ன பண்ணுவான், இது அங்கே கடன் வாங்கி நெல்லை விதைச்சிருப்பான். எல்லாத்தையும் கர்த்தர் அந்த அறுவடைக்கு பிறகு என்ன பண்ணுவான், அவற்றையெல்லாம் அடைச்சிருவான். அப்போ ஆண்டவர் நமக்கு இப்படி பிரச்சனையெல்லாம் கர்த்தர் பிப்ரவரி மாதத்தில் மாற்றிடுவார். ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் தேவன் அவனுக்கு வேதனையாக இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அள்ளித்துவம் விதைக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், அரித்தறிகளோடு கம்பீரத்தோடு நடந்து வருகிறாங்க. கம்பீர சத்தத்தை கர்த்தர் உங்களோடு கொடுப்பார். சரி, இன்ற வாரத்தில் ஆண்டவர் நமக்கு செய்தியை வச்சுருக்கிறாரு. இந்த செய்தியை நம்ம ஒரு 22 அதாவது 20ஆம் அதிகாரத்தில் நம்பர் சாப்டர் என்னாகமத்தின் புஸ்தகம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் 5 புத்தகங்கள் இருக்குது. அந்த 5 புத்தகம் யாராவது சொல்ல முடியுமா? உபாகம். வெரி குட். இந்த 5 புத்தகத்தை யார் எழுதுனதா? மோசே எழுதணும். வெரி குட். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. உனக்கு 100% மார்க் போட்டாச்சு இன்னைக்கு. சரி, பாருங்க, இந்த ஆண்டோடைய வசனங்களை கவனிங்க. 22ஆம் வசனம் வாசிங்க. நம்பர்ஸ் சாப்டரில் இஸ்ரவேல் புத்திரரான சபையார் எல்லாரும் காதேசை விட்டு பிரயாணப்பட்டு ஓர் என்னும் மலைக்கு போனார்கள். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் தேவன் என்ன பண்றாரு, இஸ்ரவேல் புத்திர ஒரு டூர் கூட்டு போகிறார். இஸ்ரவேல் புத்திரில் ஆமாம், நாங்கள்லாம் வந்து டூர் போனால் இஸ்ரவேல் டூர் வந்து 8 நாள் 13 நாள் 15 நாள் டூரு. ஆனால் இவர் 40 வருஷம் டூர் கூப்பிட்டு போயிட்டார். எத்தனை வருஷம்? 40 இயர்ஸ் டூரு கூட்டிகிட்டு போகிறார். சாப்பாடு ஃப்ரீ, தண்ணி ஃப்ரீ, எல்லாம் ஸ்டேயிங் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. இப்போ நம்ம காசு கொடுத்து டூர் போனோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு பைசா செலவு இல்லாமல் அவர் ஆண்டவர் கூப்பிட்டு போகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். எல்லாத்தையும் ஓசிலேயே கொடுக்குற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பெரிய என் ஆண்டவர் பெரியவர். சொல்லுங்கள். அப்போ ஆராதனையில் நீங்கள் பேசணும். ஹல்லேலூயா. ஆராதனையில் நீங்கள் நல்லா பேசணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நல்ல வாயை தருவாராக. இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லோரும் ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரரை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு? சபையாக பார்க்குற. சொல்லுங்கள். ஆண்டவர் என்னை பார்க்கும் பொழுது, எப்ரோனை பார்க்கும்போது தன் சரீரமாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சரீரத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தனா எல்லாம் உதவி செய்யாது போல என் ஆண்டவர் சரீரம் நான். ஹல்லேலூயா. அந்த சரீரத்தில் இணைக்கப்பட்டவனை கர்த்தர் என்னை பார்க்குறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க என்ன சொல்லுங்க, காதேஸ் வனாந்தரத்தை விட்டு என்ன பண்ணுறாங்களா, பிரயாணப்பட்டு ஓர் என்னும் மலைக்கு போகிறார். இந்த அருமையான சப்ஜெக்டில் 4 பகுதியாக ஆண்டவன் கற்றுத்தருகிறார். பாருங்கள், நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு கற்றுத்தர்றார். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களை தேவன் நல்ல ஒரு பெரிய ஒரு வேதத்துடைய அறிந்திருக்கிற ஒரு நல்ல ஒரு வேதாகம டீச்சராக ப்ரொஃபஸராக அதை மாற்றிடுவார். நல்லா கவனிச்சிங்கன்னா அநேக காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. அநேகருக்கு நீங்கள் எதுக்கு கற்றுக்குறீங்க? அநேகத்துக்கு எதுக்கு கற்றுக்குறீங்க? அநேகருக்கு கற்றுக்கொள்கிறவர் கற்றுக் கொடுக்கப்படுவார்கள், கற்றுக் கொடுப்பார்கள். நீங்கள் கற்றுக்கிறது எதுக்கு? மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை செய்தி ஒரு 4 பேர்ட்டையாவது பேசணும். ஆண்டுடைய பிள்ளைங்கிட்ட பேசி இந்த செய்தி அப்படின்னு எனக்கு இந்த செய்தி எனக்கு பிடிச்சிருக்கு, அதோட கூட என்ஜாய் பண்ணணும். அது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது வர உறிஞ்சி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே, கீழே ஒழுவாமல் சாப்பிட்றான் பாரு. ஒரு ஆள் பார்த்தா இங்கே நோக்கிறான், இப்படி பண்ணுறான் அப்படி சாப்பிட்றான் அந்த ஐஸ்கிரீம், இந்த கோன் ஐஸை தம்மத்தோண்டு கோன் ஐஸை அப்படி சாப்பிட்றான். ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், அப்படி சாப்பிட்றான் அந்த ஐஸை. நானே பார்த்துருக்கேன். நான் சாப்பிடல, ஏன்னா நமக்கு சுகர் ஏறுமென்ட்டு. சரி, அவன் ரசித்து சாப்பிட்றான், சாப்பிட்டு போகிறான் இல்லை. அதுபோல் அந்த ஐஸ்கிரீமுக்கு அவ்வளோ உயிரை விடுறானே,
இப்போ ஆண்டவர் உங்களை வளர்க்குறாரு. ஆண்டவர் வசனத்தில் அதனுடைய ஆவிக்குரிய விதத்தில் கர்த்தர் எப்படி உங்களை உயர்த்துகிறார். இப்போ பார்த்திக்கும்போது ஆண்டவர் இப்போ 3-4 காரியங்களை இந்த காரியங்களை கற்றுத்தர போகிறோம். அந்த 4 காரியங்கள் நல்லா கவனிங்க. இந்த செய்தியுடைய தலைப்பு என்னன்னு பார்த்துட்றான். அந்த எவர்லாஸ்டிங் ப்ரீஷுட், நித்திய ஆசாரியத்துவம். ஆண்டவர் ஆரோனுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம படிக்க போகிறோம். ஆரோன் வாழ்க்கை ஆரம்பம் இப்போ முடிய போது ஆரோன் ஒரு வாழ்க்கை எப்படி ஒரு கேண்டில் எரிஞ்சு அந்த கேண்டில் கடைசி நேரத்தில் இருக்கும்போது அது பிரகாசமாக முடியுமோ அதுபோல் ஒரு பட்டர்ஃப்ளை லைஃப்னு சொல்லுவாங்க பாருங்கள். அழகாக ஒரு பட்டர்ஃப்ளை வரும், பார்க்கறதுக்கு வண்ணத்து பூச்சி, பார்க்கறதுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கும், பியூட்டிஃபுல் கலர்ஸ் இருக்கும். அந்த கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணால் அந்த பட்டர்ஃப்ளையை கையில் பிடிக்கலாம், அப்போ தான் அப்படியே டக்குன்னு பறந்து போகணும். அந்த பட்டர்ஃப்ளையை பார்க்கறது அழகாக இருக்கும் பாருங்கள். அதுபோல் நம்ம லைஃப் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை லைஃப், ஒரு வண்ணத்து பூச்சி போல் ஒரு நாள் பறந்து வரும், பிறகு நம்ம எங்கே மேலே பறந்து போகிறோம் அப்படின்னு மண்டு வச்சுங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இங்கே 4 காரியங்களை கட்டுறாரு. டிவைன் இன்டென்ஷன். ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நோக்கத்தை வைத்திருக்கார். ஒரு பூனைக்கு என்ன நோக்கம் வச்சுருக்காரு, ஞா அப்படின்னு பாரு. ஒரு புலிக்கு என்ன வச்சுருக்காரு, உருமுது பார்த்தீங்களா இல்லையா. ஒரு நாய்க்கு குறைக்கிறது, அது ஒரு நேச்சர். அப்போ நமக்கு என்ன வச்சுருக்காரு, கண்டவனை திட்டுறது, அழறது, 2 வச்சுருக்கிறார் நமக்கு. இன்டென்ஷன், எதுக்காக ஆண்டவர் நம்ம படைச்சார் அப்படின்னு முக்கியம் இன்டென்ஷன். அப்போது ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைக்கின்றார். அருமையான ஒரு குடும்பம். எந்த குடும்பம், ஆண்டவர் அழைத்த இந்த குடும்பம். அவனுடைய குடும்பத்தில் அம்ரான், அதாவது மோசையுடைய அப்பா பேர் என்ன, அம்ரான். அவங்களோட அம்மா பேர் ஜொஹபேத் இல்லையா. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க. ஒரு பிள்ளை பேர் ஆரோன், இன்னொரு பிள்ளை பேர் மோசஸ், 3வது மரியாம். 3 பிள்ளைகள் அவருக்கு இருக்காங்க. 3 பிள்ளைகளையும் கர்த்தர் தேர்ந்தெடுக்கின்றார். ஏன் தேர்ந்தெடுக்கின்றார், இவர்கள் லேவிக்கு, யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். 12 பிள்ளைகள் லேவி கோத்திரம், லேவியினுடைய அடுத்த சந்ததி இவர்கள். அதனால் கர்த்தர் அந்த லேவி கோத்திரத்தை ஆண்டவர் ஊழியத்திற்கும், பிறகு வந்து யூதா கோத்திரத்தை ஆண்டவர் ஆளுகை செய்வதற்கும் தெரிந்து கொள்கின்றார். அல்லேலூயா. அப்போ அந்த திட்டங்கள் அங்கே நிறைவேற்றப்படுகிறது. அப்பொழுது அவர்கள் எல்லாரும் போனாலும் கூட அந்த எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது இந்த குடும்பத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஆளுகை செய்வதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுறார், மோசையை தேர்ந்தெடுக்கின்றார். வழிநடத்துக்கு ஆசாரியத்துவத்தை ஆண்டவர் ஆரோனுக்கு கொடுத்து வருகிறார். ஆண்டவர் தேவன் அந்த 3 பேருக்கும் ஆண்டவர் ஊழியத்தை தேவன் அழகாக கொடுத்து விடுகின்றார். கொடுத்து விட்டு அவர்களை ஒரு நோக்கத்திற்கென்று தேவன் அழைக்கின்றார். உங்களெல்லாம் ஒரு நோக்கத்திற்கு, என்னெல்லாம் ஒரு நோக்கத்திற்கு தேவன் அழைக்கின்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வெறும் சாப்பிட்டுட்டு தூங்கிச்சு மறித்து போகிறதுக்கு தேவன் அழைக்கல. ஒரு சொல்லுங்கள், கர்த்தரின் ஒரு நோக்கத்திற்கு இருக்கின்றார். ஹல்லேலூயா. 2வது நம்ம இன்டென்ஷன் இல்லையா, நோக்கம். 2வது ப்ரொவிஷன். எப்போ தேவன் அழைச்சாரோ அதற்கு முன்பாகவே தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பாகவே என்ன பண்ணுவாங்க, எந்த ஹாஸ்பிட்டலில் போய் சேரணும், எந்த நர்ஸ் இருக்கணும், எப்படி இருக்கணும், திடீர்னு ஓட மாட்டாங்க. முன்னாடி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. குழந்தை பிறந்தபடி எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், அந்த தகப்பன் தாய் எல்லாவற்றையும் அறிந்திருக்கு போல உங்களை உருவாக்கிய தகப்பன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ப்ரொவிஷன், தெய்வீக ஏற்பாடு, டிவைன். மற்றவங்களுக்கெல்லாம் ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க, ப்ரிப்பரேஷன். பட் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வீக ஏற்பாடு. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய திட்டத்தை கத்தர வச்சுக்கிறாரு. 3வது காரியம் பார்த்தோன்னா டிவைன் டிரான்சிஷன். தேவன் என்ன பண்ணுவார், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தோம், திடீர்னு ஒரு நாள் நம்மை தேவன் அழைப்பார், ரட்சிப்பை கொடுப்பார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுப்பார், பிறகு சபையில் விசுவாசியாய் சேர்ப்பார், பிறகு ஊழியத்தை கொடுப்பார். டிரான்சிஷன்னா ஒரு மாற்றத்தை தேவன், அப்படியே ஒரு கூட்டு புழுவிலிருந்து அந்த புழு எப்படி ஒரு வண்ணத்து பூச்சியாய் மாறுகிறதோ ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் உருவாக்குவார். ஹல்லேலூயா. 4வது காரியம் டிவைன் அஃபெக்ஷன்னா கர்த்தர் அன்பு செலுத்த ஆரம்பித்த ஆண்டவர் கடைசி வரையிலும் நம்மை அன்பு செலுத்தி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. ஏன் அந்த அஃபெக்ஷன் அந்த வேர்டை நான் கொடுத்தேன்னா, கடைசியில் இந்த ஆரோன் மேலே சபை அன்பு செலுத்துகிறது, சபை மேலே ஆரோன் அன்பு செலுத்துகிறார். ஒரு ஊழியக்காரனுக்கும் ஒரு ஆசாரியனுக்கும் ஒரு சபைக்கும் இருக்கிற ஒரு அருமையான
ஐக்கியம் இல்லை என்றால் இருவரையும் பிரிக்கவே முடியாது. ஒரு ஊழியக்காரனையும் ஒரு சபையும் பிரிக்கவே முடியாது. தேவனையும் சபையும் பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்படி ஒரு டிவைன் கனெக்ஷனை, டிவைன் அஃபெக்ஷனை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மௌனமாக இருக்காதே. சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். எல்லாம் சேர்ந்து பாடுங்க. யாரும் மௌனமா இருக்காதீங்க. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிரு. ஒருவரை கூட. வெரி குட். புடிச்சுங்க கேப்ப. Perfect. Very good. சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. இது கோத்தகு சமயம், பணிவாரி தருணம். பிரார்த்தனா செய்யுமையா. இது கோத்தகு சமயம், பணிவாரி தருணம். பிரார்த்தனா செய்யுமா. இது கோத்தகு சமயம், பணிவாரி தருணம். பிரார்த்தனா செய்யுமா. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் பரிசுத்த. அப்போ இந்த காரியத்தில் 4 காரியங்களை நம்ம எப்படி இருக்க போகிறோம்னு சொல்லி 4 காரியம். ஆம் ஐ ரியாக்டர் ஆர் எ கிரியேட்டர்? ஹல்லேலூயா. நான் எப்படிப்பட்டவனாக இருக்க விரும்புகிறேன்? எப்படிப்பட்டவனா? ஐ எம் எ ரியாக்டர் ஆர் எ கிரியேட்டர்? நான் உருவாக்குறவனா அல்லது எதிர்த்து நிற்பவனா? ஹல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? நீங்கள் உருவாக்குறவர்களா இல்லது எதிர்த்து நிற்ப உடைப்பவரா? உருவாக்குறவரா இல்லது உடைப்பவரான்னு கூட சொல்லலாம். கிரியேட்டரா ரியாக்டர்? உடைப்பவரா? உருவாக்குறவரா அல்லது உடைப்பவரா? ரெண்டாவது காரியம் பாருங்கள். ரெண்டாவது காரியம், டு ஐ ப்ளே டிஃபென்ஸ் ஆர் அஃபென்ஸ்? ஹல்லேலூயா. நான் குற்றத்தை தடுப்பவனா அல்லது குற்றத்தை செய்பவனா? நான் குற்றத்தை செய்பவனா இல்லது குற்றத்தை டிஃபென்ஸாக நான் அஃபென்ஸ் பண்ணுறவனா? மூணாவது காரியம் அப்படின்னா, மூணாவது வந்து am I a people pleaser or a God pleaser? தேவனை திருப்திப்படுத்துகிறவனா அல்லது மனுஷனை திருப்திப்படுத்துகிறவனா? மூணாவது பாயிண்ட் இல்லையா? நாலாவது பாயிண்ட் என்ன? do I a boss my calendar or does? அது என்னன்னா, am I a leader or அப்படி கூட சொல்லலாம். ஆர் am I a boss? நான் வந்து எஜமானனா இல்லது எஜமானனுக்கு கீழ்ப்படுகிறவனா அப்படின்னு போட்டுக்கோ. am I a boss or எஜமானுக்கு கீழ்ப்படுகிறவனா? வெரி ஓகே ஓகே. எஜமானனுக்கு 4 காரியங்கள் மைண்டில் வச்சுங்க. இந்த செய்தி அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. இந்த ஆரோனையும் இந்த யார் இந்த மோசேயையும் கர்த்தர் என்ன பண்ணுறார்? ஒரு குடும்பத்தில் தெரிந்து கொள்கின்றார். குடும்பத்தில் தெரிந்து கொள்ளும்பொழுது அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸை, அவர்களுடைய செயல்பாடுகளை தேவன் கவனிக்கின்றார். நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம பிள்ளைங்களுடைய செயல்பாடுகளை கவனிப்போம். பார்த்தீங்களா? அந்த பிள்ளை எப்படி, இப்போ உங்கள் பிள்ளை எப்படி கேட்டால் அது பயங்கரமான கோவக்கார பிள்ளை அப்படின்னா, அப்புறம் உங்கள் பெரிய பொண்ணு எப்படி, அது மாதிரி ஒரு சாது உலகத்திலே இல்லைங்க, அது எது செஞ்சாலும் தலை குஞ்சு நிற்குங்க, ஐயோ அப்படிப்பட்ட சாது அப்படின்னு சொல்லுவோம். பாரு, ஏதாவது ஒரு கேரக்டரை நம்ம என்ன பண்ணுவோம்? ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். இப்போது இப்படிப்பட்ட இந்த அருமையான காரியத்தில் தேவன் என்ன பண்ணுறாரு? இந்த 3 பேரையும் வச்சுக்கிட்டு 21 லட்சம் பேர் என்ன பண்ணார்? தேவன் வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா.
ஒரு மனுஷனுக்கு ஒரு குடும்பத்தை கொடுப்பார், ஒரு மனுஷனுக்கு ஒரு குடும்பத்தை கொடுப்பார், பிறகு பிள்ளைகளை கொடுப்பார்கள், அவர்கள் இந்த குடும்பத்தை வழிநடத்துவார். ஒரு போதகர்களுக்கு ஒரு அருமையான சபையை தேவன் கொடுப்பார், ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு நாட்டை கொடுப்பார். அது போல் அவங்கவுங்களுக்கு கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஆட்களை கொடுத்து அவர்களை தலைவர்களாய் மாற்றுகிறார். உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தலைவராய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த சப்ஜெக்டில் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். ஆண்டவர் வாசிங்க, இப்போ மஸ்லேருந்து வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரான சபையார் எல்லாரும், இஸ்ரவேல் புத்திரரான சபையார் எல்லோரும் காதேசை விட்டு பிரயாணப்பட்டு, காதேசை விட்டு, காதேஸ்னா அர்த்தம், காதேஸ்னா ஹோலி, புனிதமான இடம், புனிதமான இடத்தை விட்டு அவர்கள் என்ன செய்யறாங்க, பிரயாணப்பட்டு ஓர் என்னும் மலைக்கு போனார்கள். ஓர்னா என்ன அர்த்தம்னா மவுண்டன் ஆஃப் மவுண்டன்ஸ் ஆர் ஹையஸ்ட் மவுண்டன். ஓர் என்ற மவுண்டன்னா உயரமான இடத்திற்கு போகிறார்கள். காதேசை விட்டு தாழ்வான இடத்துல, இது ஒரு பரிசுத்தமான இடத்திலிருந்து அவர்கள் உயரமான இடத்திற்கு தேவன் கொண்டு செல்கின்றார். ஏதோம் தேசத்தின் எல்லைக்கு அருகான ஓர் என்னும் மலையிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, ஆரோன் தன் ஜனத்தாரோடு, எப்பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு, இவர்கள் ரெண்டு பேர் கூட பேசுகிறார். ஆரோன் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான். ஆரோன் ஜனத்தாரே கூட சேர்க்கப்பட, ஆரோன் shall be gathered to his people ன்றார் பாருங்க. ஆரோன் மரிக்க போறான்றத ஆண்டவர் ரொம்ப டீசெண்டாக சொல்றாரு. நீ செத்து போயிட்டோன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, ஆண்டவர் சொல்றாரு அவன் ஜனத்தாரோடு சேர்த்து கொள்ளப்பட போகின்றான். ஹல்லேலூயா. ஒரு பெரிய களஞ்சியத்தில் இருக்குன்னா அந்த அந்த ஃபார்மர் என்ன பண்ணுவார், எல்லா நெர்மணியும் அந்த களஞ்சியத்தில் கொண்டு சேர்ப்பார். அதுபோல் பரலோகம் என்ற களஞ்சியத்தில் கர்த்தன் தன் பிள்ளைகளை சேர்த்து கொள்கிறார். சொல்லுங்கள், கர்த்தரை என்னை சேர்த்து கொள்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுவார், நம்மை சேர்த்து கொள்கிறார். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில், மேரிபாவின் தண்ணீரை பற்றிய மேரிபாவை குறித்து ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி எடுத்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. மேரிபான் என்ன அர்த்தம்? சண்டைக்காரங்களா? வெரி குட், பரவாயில்ல. இப்போ பிரபாவதி நல்லா கை தட்டுக்குமா, வெரி குட், பரவாயில்லம்மா. கரெக்ட், யாத்திரைக்கு போனோம், கரெக்ட் தான், கரெக்டாக சொன்னீங்களா, வெரி குட். சண்டைக்காரர்கள். உங்கள் வீட்டில் யாராவது சண்டை போட்டா மேரிபா அப்படின்னு கூப்பிடுங்க. சண்டைக்காரி, சண்டைக்காரா. மேரிபான்னு என்ன அர்த்தம்? சண்டைக்காரி, சண்டைக்காரன் பேர் மேரிபா. மேரிபானா சண்டைக்காரன் அர்த்தம். குவாரல், வாக்குவாதம் செய்பவர்கள், எதிர்த்து பேசுகிறவர்கள், அடங்காதவர்கள். ஹல்லேலூயா. அப்போ அவன் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அவன் மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் வாக்குக்கு கீழ்ப்படியாத போனபடியினால். ஹல்லேலூயா. வாக்குக்கு கீழ்ப்படியாத போனபடினால். பார்த்தீங்களா, நம்ம பிள்ளைங்க நம்ம பார்க்கும்போது நம்ம சின்ன வயசில் என்ன பண்ணுவோம், வாத்தியாருக்கு கீழ்ப்படிய மாட்டோம். அதுக்கப்புறம் காலேஜ் போனால் லெக்சருக்கு கீழ்ப்படிய மாட்டோம். அதுக்கப்புறம் அப்பா அம்மா கீழ்ப்படிய மாட்டோம். இப்படி அவங்க கீழ்ப்படியாமல் போயிடுவோம். ஆனால் கர்த்தருக்கு ஒரு நாளும் கீழ்ப்படியாமல் இருக்கவே கூடாது. எத்தனை உபத்திரவங்கள், கஷ்டங்கள், துன்பம் வந்தாலும் ஓயின்னு அடிக்கடி சொல்லுவேன் உங்கள்கிட்ட, ஏன் ஆண்டவனை கூட கேட்கக்கூடாதான். ஹல்லேலூயா. ஒரு ஜட்ஜுக்கிட்ட போய் ஏன்னு கேட்பீங்களா? இவருக்கு 10 நாள் நான் சிறைக்கார கட்டளை எடுக்கிறேன்னு ஜட்ஜ் சொல்லுவார். வாய் அப்படின்னு கேட்பான், இன்னும் 10 வருஷம் ஜாஸ்தி போட்டுருவார். இல்லை, கேட்க முடியாது. அதுபோல் ஆண்டவர்கிட்ட கேட்பதற்கு ஒரு நாளும் நமக்கு துணிச்சல் வரக்கூடாது. எது பார்த்தாலும் நம்ம நினைக்கணும், என் தகப்பன் எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்வார். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்காக இருக்கும். ஹல்லேலூயா. அப்படின்ற ஒரு பெரிய மன ஆறுதல் உங்களுக்கு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாய் முடியும் என்று கர்த்தர் சொல்றார். வாக்குவாதம் கீழ்ப்படியாமல் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. அவன் பிரவேசிப்பதில் ஒரு 40 வருஷம் நடத்துகிறாங்க. 40 வருஷம் நடத்திட்டு வரான். ஒரே ஒரு இடத்துல அந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்கிறாரு. இவன் என்ன செய்கிறான், அந்த காங்கிரிகேஷன், அந்த அசம்பிளி, அந்த சபையார் செஞ்ச கோபத்தில் என்ன பண்ணுறான், போயிட்டு பேசுறதுக்கு பதிலாக பொறுமை எழுந்து போய் என்ன பண்ணுறான், அந்த கோலால் 2 முறை அடித்து விடுகிறான். 2 முறை அடித்து விடுறான். கோபம், அந்த கோபம் பார்த்தோம்னா அப்போ அவர் எப்படி நினைக்கிறாரு, நீ என்ன பண்ணுற, அவங்க மேலே இந்த கோபத்தை என் மேலே காமிக்கிற, 21 நீ இப்படி நடந்துக்கிட்டனா அவர்கள் எப்படி என்னை மதிப்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ என்ன ஆண்டவர் சொல்கிறாரு,
நீ நான் கொடுக்கும் தேசத்திலே நீ பிரவேசிப்பதில்லை. இவனால் என்ன நடக்குது? இவங்க 2 பேரும் கர்த்தர் பண்டு ஆண்டவர், இவனுக்கு ஒரு மலை அவனுக்கு ஒரு மலை, 2 மலையை கொடுத்து 2 பேர்லையும் ஆண்டவர் அங்கேயே அவனை சமாதி பண்ணிடுறாரு, முடிச்சிடுறாரு 2 பேரும். பார்த்தீங்களா? இப்போ ஆண்டவர் எப்படி ஒரு டெசிஷன், ஏன்னா அவருக்கு பார்ஷியாலிட்டி கிடையாது. இப்போ யார் யார் முறுமுறுப்புறார்களோ அவர்கள் வனாந்திரத்தில் அழுதி போகணும்னு சொல்கிறார். அப்போ முறுமுறுத்தவங்க எல்லாரும் மறித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இவருங்க மட்டும் முறுமுறுக்களை எதிர்த்து பேசுனான்னா எப்படி அவர்கள் கொண்டு போக முடியும்? அவருக்கு பிடிச்சவங்க தான், அவங்க தான் நடத்துகிறாங்க. ஆனாலும் கூட அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடியில் நான் இப்போ எல்டர்ஸை குறித்து எடுத்துகிட்டு இருக்கிறேன். 2 வாரம் எல்டர்ஸ் எப்படி இருக்கணும், குடும்பம் எப்படி இருக்கணும், அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், என்ன செயல்பட வேண்டும். எல்டர்ஸ் கர்த்தர் சபையை ஸ்தாபிக்கிற அளவுக்கு உயர்த்தி விடுகிறார். கிரேத்தா தீவில் நான் உன்னை விட்டு வந்தேனே, அந்த சபையை அவர்கள் ஸ்தாபிக்கிறார்கள். 50 வயசுக்கு மேலே யார் யாரெல்லாம் சபையாக இருக்கீங்களோ உங்களை கர்த்தர் நீங்கள் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். 60 வயசுக்கு முன்பது இன்னும் அதிகமாய் பக்குவப்பட வேண்டும். உங்களுக்கு ஒரு ஃபாதர்ஸ் ஹார்ட், மதர்ஸ் ஹார்ட் வரணும். எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரும் மேலே அன்பு செலுத்த வேண்டும். பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது. கர்த்தர் பார்ஷியாலிட்டி பார்க்குறார பார்த்தீங்களா? பார்க்கல. ஏன்னா அது போல் பாரபட்சம் பார்க்காமல் நீங்கள் இருக்கு. நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவரே நான் பார்ஷியாலிட்டி இப்படி 10 தடவை நீங்கள் கண்ணாடியை பார்த்து பார்த்து சொன்னீங்கன்னா உங்கள் மனசில் அப்படியே நிறைஞ்சிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து விடுவார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் செய்கிறார். தேவனுடைய திட்டங்களும் தேவனுடைய தயவுகளும் அங்கே ஆண்டவர் அங்கே செயல்படுத்துகிறத பார்க்க முடியுது. பரிசுத்தாவின் வல்லமையான அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேலே வைத்து விடுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய திட்டங்கள் தயவுகள். பிராவ்ஸ் 1-2 வாசி 16ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். மனதின் யோசனைகள் மனுஷனுடைய, நம்ம மனசு என்ன நினைக்குதோ அதை தேவனிடத்தில் நம்ம வெளிப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. நாவின் பிரதித்திரம் கர்த்தரால் வரும். சரியா? மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். மனுஷன் எது செஞ்சாலும் ரைட் நினைப்பான். ட்ரிங்க்ஸ் பண்றவன் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணேன்னா தப்புன்னு சொல்லுவான். ஸ்மோக் பண்றவன் ஸ்மோக் பண்ண தப்பு. சினிமாவுக்கு போறேன் என்ன சினிமாவுக்கு போறேன் என்ன தப்பு அப்படின்னு சொல்லுவான். ஆனா கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஏனென்றால் ஒரு ஆவியாக இருக்கின்றார். உன் ஆவி எப்படிப்பட்டது என்று கர்த்தர் நிறுத்து பார்க்கிறார். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. அப்ப என்ன செய்யணும்? நம்மளால திருந்த முடியாது. நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய செய்கைகளை கமிட் யுவர் வொர்க்ஸ் டு தி லார்ட். நம்முடைய செய்கைகளை என்ன பண்ணோம்? ஆண்டவரே என்னால் திருந்த முடியல, என்னால் வெளியே வர முடியல, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னால் சாப்பாடை பார்த்தா வாயை கட்ட முடியல, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க சாமி. சரியா? அப்பொழுது யோசனைகள் உறுதிப்படும். அப்போது யோசனைகள் உறுதிப்படும். நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். ஒரு சின்ன பையன், ஒரு 8 வயசு பையன், அவன் என்ன பண்ணுறான், அந்த ஆளை கூப்பிட்றான். அவன் 3 பேர் பசங்க உட்காந்துருக்கான். பசங்கம்மா 3 பசங்க சாப்பிட்றானுங்க. இப்போ அந்த நடுமத்தில் இருக்க பையன் இர்றா அப்படின்றான். அவன் இர்றான்றான். பீஸையில் நீண்டி பார்க்குறான். பீஸ் அந்த 8 வயசு பையன் பாரு. பட் கூப்பிட்றான் அந்த ஆளை. அந்த சின்ன வயசில் அப்படி கெத்தாக கூப்பிட்றமான்னு. என்ன ஒன்றுமே போடாம போகிறேன் இவ்வளோ கொட்டைங்க பீஸுங்கிறான். அப்படியே பார்த்துறான். அப்படியே பண்ண ஒன்றுமே இல்லை. அவனுக்கு 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு எனக்கு போடியா நான் போட்டான், அவனுக்கு போடியா நான் போட்டான். அப்புறம் வேற தேக் சாத்தினோடான்றான். 8 வயசு பையன் அட்டுன்னு அடிக்கிறான் பயங்கரமாக. அவன் போட்டு அவனே வெறுத்து போய் அவனை பார்க்குறான். அந்த மாதிரி பாருங்க. ஆண்டவர் சொல்கிறவன் செய்கையில் கர்த்தருக்கு ஒப்புவி. செய்கையில் கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்முடைய யோசனைகளை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவர் நம்ம செய்யறது சரியான ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே நான் செய்யறது சரியா ஆண்டவரே, ஹல்லேலூயா, சரியான்னு சொல்லி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி மற்றவனும் சாப்பிடணுமான்னு கவனிக்கணும். ஹல்லேலூயா. உறுதிப்படுவேன். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படை. God has made all for himself. இல்லையா? கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைச்சார். அவரு யார் யாருக்கு கொடுக்கணும் வச்சுக்காரோ தேவன் அதை கொடுப்பார். ஹல்லேலூயா. தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். எல்லாத்தையும் படைச்சாரு. தீங்கு நாளுக்குன்னே துன்மார்க்கம் வச்சுக்காரு. உன்னையும் கர்த்தர் என்னையும் கர்த்தர் அவருக்கென்று வைத்திருக்க. சொல்லுங்க, கர்த்தர் என்னை அவனுக்கென்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய திட்டங்களும் தயவுகளும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டங்களும் தயவுகளும் ஆசீர்வாதங்களையும் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய
வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானுடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? ஆண்டவரே உம்முடைய திட்டங்கள் செயல்பட வேண்டும், ஆண்டவரே உம்முடைய இரக்கங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பரிசுத்தின் அபிஷேகத்தை ஆண்டவர் அப்போ நோக்கம், இன்டென்ஷன் மிக மிக முக்கியம். ஹல்லேலூயா. மறுரூப மலைக்கு யாக்கோபு, யோவான், பேதுரு கூட்டு போகிறார் பாருங்களா. அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சப்ஜெக்ட். கூட்டு போகும்பொழுது 9 லூக் 9 பார்க்கும்பொழுது 31ஆம் வசனம் பாருங்க, 31ஆம் வசனம் பாருங்க, 9:31 வாசிங்க. 9 அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக்கும். யாரோடு கூட பேசுகிறார் ஆண்டவர்? மோசையோடு கூட, எலியாவு கூடயும் பேசுகிறார், சம்பாஷிக்கிறார், பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? நான் மறிக்க போகிறேன். அவங்க சொல்லாங்க, நீங்கள் மரணம் அடையணும். ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யணும்? மரணம் அடையும் 3 வருஷத்தில் நீ போய் 3 பேர் சம்பாஷிட்டு இருக்காங்க. இதுங்க 3 தூங்கிட்டு இருக்குது. அவர் கீழே பார்த்தீங்கன்னா நித்திரை மயக்கத்தில் இருந்தார்கள். அவருடைய நோக்கம் என்ன இருக்குது? நடப்பேற போகிறத பற்றி யோசிச்சு பேசிட்டு இருக்கிறாரு. எங்கே மோசே பேசுகிறான், எலியா பேசுகிறான், இவன் 3 பேர் தூங்கிட்டு இருக்கிறான். கீழே பார்த்தா அவர்கள் நித்திரை மயக்கத்தில் இருந்தார்கள். ஹல்லேலூயா. நான் காட்டு கத்தலாம் கத்திருப்பேன், நீங்களோ நித்திரை மயக்கத்தில் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஏம்மா ஒரு மாதிரி இருந்தேன், ராத்திரிலாம் தூங்கவே இல்லை பாஸ்டர். ரைட், வெரி குட். அப்போ என்ன செய்ய முடியும் இல்லையா? பாருங்களா, 20 புத்திரன் நீங்கள் படித்தா உங்களுக்கு இப்போ நான் சும்மா சொன்ன மாதிரி நினைப்பீங்களே, படிங்க. பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும், பேதுரும் அவனோடு கூட இருந்தவர்களும் நித்திரை மயக்கமா இருந்தார்கள். நித்திரை மயக்கமா இருந்தாரும். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடு நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். ஹல்லேலூயா. இருந்தாலும் கூட அவர்கள் பார்க்குறாங்க, பாஸ்டர் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார், இருந்துட்டு போட்டோம். சர்ச்சுக்கு வந்திருக்கிற அவர் பிரசங்கம் பண்ணிட்டு போட்டோம். பிரசங்கம் எப்படி பார்த்து நல்லா இருந்துச்சு. என்ன பிரசங்கம் பண்ண நல்லா இருந்துச்சுங்க. அவள்தான் நித்திரை மயக்கமாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேவனுடைய திட்டங்களும் தெய்வ தயவுகளும் ஆண்டவர் செய்கிறார். நோக்கம் சொல்லுங்க, நோக்கம் எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ டைம் போச்சு, ஐயோ. அப்போ ஆண்டவர் நோக்கத்தை ஆண்டவர் இது பாருங்க, எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன செய்யணும் போட்டுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நாட்கள் பொல்லாதவைகளான காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். சொல்லுங்க, நாட்கள் காலத்தை பிரயோஜனப்படு. அப்போ 19ஆம் வசனம் சொல்லுது, சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் ஞானப்பாட்டினாலும் ஒருவருக்கு புத்தி சொல்லிக்கொண்டு உங்களுக்கு கர்த்தரையே பாடு. இதான் நம்முடைய நோக்கம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது நோக்கம் என்ன? நோக்க சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அறுவடை காலத்தில் மௌனமாய் இருந்தால் அறுவடை இழைப்பாய். ஹல்லேலூயா. அறுவடை காலத்தில் மௌனமாய் இருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாய் இருந்தால் ஆத்துமாய் இழப்பாயே. எல்லாம் சேர்ந்து பாடுங்க. அறுவடை காலத்தில் மௌனமாய் இருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் இது கோத்தகு சமயம், பணிவாரி தருணம், பிரார்த்தனை செய்தல் இது கோத்தகு சமயம், பணிவாரி தருணம், பிரார்த்தனை செய்தல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு 1 மணி நேரம் பேசி எனக்கு பழக்கமாயிடுச்சா? நான் 25 நிமிஷத்தில் பேசி முடுறான்னு நம்ம வாய் பெருசாகிடுச்சா? பேசி 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 அது வாய் நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? 1 மணி நேரம் தான் சர்வீஸு, எல்லாத்தையும் பண்ணணும். கர்த்தர் நான் ஆண்டவர் சீக்கிரமாக இடத்த கொடுக்கணும். ஏனென்றால் அது ஆண்டவர் ஆராதனைக்கே இடத்த கொடுக்கணும். அதான் நம்ம ஆண்டவர் ஜெபமாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது டிவைன் ப்ரொவிஷன். சொல்லுங்கள், டிவைன். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் முன்பாக உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணிட்டார். சொல்லுங்கள், ஆயத்தம் பண்ணிட்டார். உங்கள் அப்பா அம்மா நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? ஹல்லேலூயா. பிறந்த உடனே குழந்தை, என்ன இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டேன்? பிறந்த உடனே குழந்தை வருது, டக்குன்னு பேச ஆரம்பிச்சு, என்ன இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டேன், நல்லா இருக்கும் பார்த்தா அப்படின்னு கேட்குது. எப்படி என்னை வீட்டுக்கு கொண்டு போகிறா இல்லை கேட்குது. அது ஒன்று அழுதுன்னு உட்காந்துருக்கோம்.
அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு முன்னாடியே அதுக்கு வேண்டியதெல்லாம் பில்லு கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும், காசு எடுத்துகிட்டு போகணும், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு செய்யணும் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு தடவை ப்ராஜெக்ட் பண்ணும்போது இவர் ஒருத்தர் நம்ம இவர் ஜேபிஆர் அவங்ககிட்ட நாங்கள் சத்யபாமா இன்ஜினியரிங் நாங்கள் அந்த காலேஜ் நான் தான் கட்டினேன். அப்போது அவர் சொல்லுவார், சார் இப்படி இதெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியாது அப்படி சொல்லுவார். சார் கையில் காசு வாயில் தோசைன்னு அவர். எனக்கு அப்போ புரியலை. அப்படின்னா என்னடா அது கையில் காசு வாயில் தோசை புரியல. அப்புறம் ஒருத்தர் கேட்டேன். அப்புறம் அந்த வயசில் நமக்கு புரியாதுல்லம்மா. அப்போ 24 23 வயசு. அப்போ எனக்கு போட்டேன் கையில் காசுக்கா வாயில் தோசை என்னென்ன அப்படின்னு கேட்டேன். கையில் காசு வாயில் தோசைன்னா நீ ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாக்கெட்டில் காசுலாம் ஹோட்டலுக்கு போவியா? இல்லை நம்ம மாவு அரைக்கணும்னு தெரியும்ல. அப்போ என்ன பண்ணுவேன்? எவ்வளோ காசு இருந்தாலும் போய் சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சா என்ன சொல்லுவான்? என்ன சாப்பிட்டாரு? 2 தோசை, ஒரு பொங்கல், ஒரு இட்லி, ஒரு வடை சொல்லுவாங்களா? சொன்ன உடனே என்ன பண்ணணும்? காசு கொடுக்கணும். அப்புறம் கையில் காசு வாயில் தோசை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கையில் காசு வாயில் தோசை. அதுதான் ப்ரிப்ரேஷன். அதுதான் ப்ரிப்ரேஷன். ஹல்லேலூயா. சார் என்னங்க சாப்பிட்றீங்க? 2 இட்லி எடுத்துருவாங்க, வடை எடுத்துருவாங்க. அப்படிங்களா? அப்போ மாவு ஆட்டினா இருப்பான், முன்னே ஆட்டி வச்சுருப்பான் இல்லையா? உடனே என்ன பண்ணுவான்? டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்து டக்கு 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 கொடுப்போம். அப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டான் எல்லாத்தையும். அதுபோல் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் நாளையை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. அது காட்டு புஷ்பத்தை பாருங்கள். ஹல்லேலூயா. அது நூற்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்திலே சேர்ப்பதும் இல்லை. ஹல்லேலூயா. அதை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருப்பேனா அப்படின்னு கேட்பார் பாருங்க. என்ன பியூட்டிஃபுல். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். சொல்லுங்க, என் ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவரை பார்க்கிற ஒரு பெரிய தேவன் உலகத்திலே இல்லை. அவருடைய பேர் அடோனாய். ஹல்லேலூயா. அவர் எனக்கு எஜமானர், அவர் எனக்கு ரூலர். இஸ் a lord of lords and god of gods. ஹல்லேலூயா. ஒரு பெரிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க. நோஞ்சா மாதிரி சொல்லாதீங்க, நல்ல பலசாலி மாதிரி சொல்லுங்க. ஒரு பெரிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அது சொல்றது கூட நல்லா பெரிய தேவன் சொல்லணும். ஒரு விக்டர்னு ஒரு பாஸ்டர் என்கிட்ட வந்து பிரசங்கம் பண்ணுவார். பெரியதுன்னு ஒரு பெருசுன்னு சொல்ல மாட்டேன், பெரியன்னு ஒரு அது மாதிரி பெரியன்னு சொல்லணும். அதில் மறிச்சிட்டாருப்பா, நல்ல மனுஷன். கர்த்தர் நல்லவங்களாம் செத்து போயிடுறாங்களே. சரி, 2வது காரியம் டிவைன் ப்ரொவிஷன். சொல்லுங்க, ஆயத்தம். சொல்லுங்க, ஆயத்தம். ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாரு. டைம் ஆச்சுமா. 2:22-25 வாசி. நீ ஆரோனையும் அவன் குமாரனாகி. இப்போ ஆண்டவர் அந்த ப்ரிப்பரேஷனை சொல்றார். நீ ஆரோனையும் அவன் குமாரனையும் கூட்டிக் கொண்டு. ஹல்லேலூயா. இப்போ சொல்றாரு, முதல்ல சொல்லிடுறாரு, ஆரோன் தன் ஜனத்தாரோடு கூட சேர்க்கப்பட போகிறான். ஹல்லேலூயா. அப்போ ஆரோனை மறிக்க போறான். ஆனால் நீ என்ன செய்யணும்? அவனோடு கூட அவனுடைய மகனை கூட்டிக் கொண்டு போ. ஹல்லேலூயா. ப்ரிப்பேர் பண்றார் பாருங்க. ஆரோனையும் அதுதான் ப்ரிப்பரேஷன். எலிசேரை கூட்டிக் கொண்டு அவர்களை ஓர் என்னும் மலையில் ஏற பண்ணி. ஓர் என்ன சொன்ன? மவுண்டன் இல்லையா? உயர்ந்த இடத்துக்கு கூட்டு போ. ஆரோன் உடுத்தி இருக்கிற வஸ்திரங்களை கழற்றி. ஆரோன் உடுத்திருக்கிற அந்த அருமையான ஆசாரியன் ஆரோன் இத்தனை வருஷம் தான் பாஸ்டர், ஹை பிரிஸ்ட். அவனுடைய வஸ்திரங்களை என்ன பண்ண வேண்டும்? கழற்றி. அவன் வஸ்திரங்களை கழற்றி அவைகளை அவன் குமாரனாகிய எலியாசாருக்கு உடுத்துவாயாக. அவைகளை அவன் குமாரனாகிய எலியேசருக்கு உடுத்துவாயாக. ஆரோன் அங்கே மரித்து ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான். ஹல்லேலூயா. உலகத்துல எந்த தெய்வமாதும் மரணத்தை சொல்லுமா? இந்த தெய்வம் மரணத்தை சொல்லும். ஹல்லேலூயா. எப்போ மறிக்க போறேன்னு சொல்லி நான் சொல்லி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் சொல்லியிருந்தேன். எங்கள் அப்பா கரெக்டாக சொன்னார், இன்னைக்கு தான்ப்பா கடைசி நாள்னு சொன்னார். சொல்லிட்டு இருந்தேன், இன்னைக்கு தான்ப்பா கடைசி நாள், இன்றைக்கி லாஸ்ட் நாள். என்னப்பா டேடி உளறிட்டு கிடக்குறீங்க? இல்லைப்பா, ஆண்டவர் சொன்னார்ப்பா இன்றைக்கி பரலோகத்துக்கு வர சொல்லிட்டாருப்பா. காலையில் வந்து தேவதூதங்க சொன்னாங்க, இது மாதிரி இன்றைக்கி நீங்கள் பரலோகத்துக்கு வரணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என் பையன்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். எப்படி பாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எங்கள் பையன்கிட்ட சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணுறாங்க. என்னங்க இது? என்னங்க இது? அதாங்க கடவுள், அதாங்க நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. வெயிட் பண்ணாங்க தேவதூதருங்க. ஹல்லேலூயா.
அன்றைக்கி சாயந்தரம் 11:30 மணி தான் மரிச்சார். 4:30 மணிக்கு அவர் எடுத்து கூப்பிட்டு போகிறதுக்கு வரானுங்க. அவங்க சொல்லுவாங்க யம தர்மத ராஜான்னு இல்லையா. இங்கே இன்னும் ஆண்டவர் ஏஞ்சல்ஸ் அனுப்புகிறாரு. ஏஞ்சல்ஸ் அனுப்பி என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஏகே பிள்ளை உன்னுடைய இது லைஃப் கான் பிள்ளை கம் பிள்ளை அப்படின்றது. அந்த ஆண்டவர் சொல்கிறார், அவர் சொல்கிறாரு நோ ஐ ஹவ் டு இன்ஃபார்ம் டு மை சன். வெயிட் பண்ணாங்க 11:30 வரலையும். காலையில் 4:30 மணிக்கு வந்தவங்க 11:30 மணி வரலையும் வெயிட் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லிட்டாரு. நான் அதை நம்பலை, போயிட்டேன். நான் சவேராவில் அன்றைக்கி ஈவினிங் டின்னர் போயிட்டேன். ஆனால் எங்கள் அப்பா மரிச்சிங்க இருக்கிறார். எங்கள் அம்மாவுக்கு சொன்னாங்க அதே போலவே இதான்ப்பா கடைசி நாள், நான் என்ன பண்ணுவேன் 3வது முறை அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே உள்ளே போக மாட்டேன்னாங்க. அதே போல் விஜய் ஹாஸ்பிட்டலில் என்ட்ரன்ஸ்லேயே மரிச்சு போயிட்டாங்க. அல்லேலூயா. ஏன் இப்படிலாம் கரெக்டாக நடக்குது அப்படின்னா அவர்கள் எல்லாம் தேவனுடைய ஊழியத்தை செய்தார்கள். அல்லேலூயா. எங்கள் தாத்தாவிலேருந்து இந்த ஜெனரேஷன். அதனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, முன்னாடி எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. மறிக்க போகிறத கர்த்தர் நமக்கு சொல்லுவார். அப்படிப்பட்ட உயிர் உள்ள கடவுள் உங்களோட கூட இருக்கிறார். இந்த கடவுளை விட்டுடாதீங்க, சபையை விட்டுறாதீங்க, கடவுளை விட்டுறாதீங்க, உங்கள் அப்பா அம்மா விட்டுறாதீங்க. அல்லேலூயா. உன் போதகரை விட்டுறாதீங்க. ஐயோ நெஞ்சில் அடிச்சுக்கணும். அதுக்கு உடுத்திருந்த வஸ்திரங்களை கழட்டி விடு. எவ்வளோ பெரிய டிரான்சிஷன் நடக்குது. எவ்வளோ அடுத்த பாயிண்ட் தான் டிரான்சிஷன் பாயிண்ட்டு. அடுத்தது தான் டிரான்சிஷன், மாற்றத்தை கொடுக்குறாரு. அப்போ அண்ணா சொல்கிறாரு, அவனை அதோடு நிறுத்திடுறாரு. கீழ்ப்படியில் அவனுடைய வாழ்க்கையை அதோடு முடிந்து போகிறது. வாழற்றி அடுத்தது சந்ததிக்கு கர்த்தர் கொடுக்குறார். அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் ஜெனரேஷன். உங்களுடைய பிள்ளைங்களுக்கு கர்த்தர் தேவன் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஒவ்வொரு தாயும் தகப்பனும் சிந்துகிற கண்ணீர் ஒரு நாளும் வீணாய் போகாது. அதே போல அந்த பிள்ளைங்க மேரேஜ் ஆகி அந்த பிள்ளைங்க தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். இதுதான் கர்த்தருடைய திட்டம். அல்லேலூயா. நேற்று சந்ததியை பற்றி கொஞ்சம் எடுத்தேன் நான். ஆடம், பிறகு 5ஆம் அதிகாரத்தில், பிறகு 6ஆம் அதிகாரத்தில் 10 சந்ததி வரலையும் அவன் உயிரோடு கூட இருக்கிறான். ஆதாம், அல்லேலூயா. லாமேக்குவல் உயிரோடு கூட இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான், கீழ்ப்படியாதவர்களை பார்க்கிறான், கீழ்ப்படிகளை பார்க்கின்றான். சேத்திலிருந்து கீழ்ப்படுகிற சந்ததியை அவன் பார்க்கின்றான். எல்லாவற்றையும் கவனிக்கிறான். ஆதாமை குறித்து நான் நிறைய காரியங்களை சொல்லிட்டு இருந்தேன் நேற்று. 930 வருஷத்தில் அவன் மரிக்கின்றான். 930 வருஷம் வரையிலும் தன் பிள்ளைகளை ப்ரிப்பேர் பண்ணுறான். பவர்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுறான். ஒரு பெரிய சந்ததியை உருவாக்குகின்றான். அதற்காக அநேக வருஷங்களை ஆதாமுக்கு தேவன் கொடுக்கின்றார். அவன் செய்த தவறுகள்லாம் சொல்கிறான். இப்படி தப்பு பண்ணிட்டேன், எங்கள் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், ஜீவ விருட்சத்துக்கு கனியை கொடுத்தார், அதெல்லாம் தான் இழந்து போயிட்டேன். நீங்கள் இழந்து போகாதீங்கன்னு ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அடுத்த சந்ததியை அவன் ப்ரிப்பேர் பண்ணி விடுகிறான். அதனால தான் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்கின்றான். 300 வருஷங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கின்ற பெரிய திட்டங்கள் உருவாக்கப்படுகிறது. அதுபோல் நாம் அடுத்த சந்ததியை சொல்லுங்கள், அடுத்த சந்ததியை கர்த்தர் என் மூலமாய் உருவாக்குவார். சொல்லுங்கள், அடுத்த சந்ததியை என் மூலமாய் கர்த்தர் உருவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானுடைய திட்டங்கள், ஆவியானவர் திட்டங்கள் மேலே தேவன் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. பரிசுத்தவனுடைய வல்லமையான பாருங்க. எக்ஸோடஸ் 29:29 பாருங்க. முன்னாடியே சொல்றாரு பாருங்க. 29:29 யாத்திரை சொல்லிடுறாரு. ஆரோன் பரிசுத்த வஸ்திரங்கள் அவனுக்கு பின் அவனுடைய குமாரரை சேரும். அவர்கள் அவரை உடுத்தி கொண்டு அபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. முன்னாடியே சொல்லிடுறாரு பாருங்க எல்லாத்தையும். The holy garments of Aaron shall be his sons after him. He will be anointed in them and to be consecrated. Hallelujah. அவர்கள் பரிசுத்தம் பண்ணப்படுவார்கள். எல்லாவற்றையும் ப்ரீ பிளான்டாக கர்த்தர் சொல்லிடுவார். நீங்கள் ஆண்டவரோடு கூட இருந்தீங்கன்னா போகிற வழியெல்லாம் கர்த்தர் காமிப்பார். போகிற வழியெல்லாம் தேவன் காண்பிப்பார். நிறைய உதாரணத்தை சொல்ல முடியும் எனக்கு, அதனால் டைம் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் போகிற வழியெல்லாம் தேவன் உங்களுக்கு காண்பிப்பார். அதனால் ஆண்டவர் மேலே, திட்டத்து மேலே, தேவ தயவுகள் மேலே எப்பொழுதுமே என்ன பண்ணுப்பா, கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே என் மேலும் திட்டங்களை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகம், ஆவியானுடைய வல்லமை. ஆசியா சாப்டர் 22 பார்த்துக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. 22:20 வாசிங்க. இல்க்கியாவின் குமாரனை எலியாக்கிம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கட்சியால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையில் கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடி யூதாவின் தகப்பனாயிருப்பான். அல்லேலூயா. பாருங்க, எலியாக்கிமை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய தீர்க்க தரிசன வருஷங்களை கர்த்தர் சொல்றார் ஏசாயா மூலமா. அந்த ஏசாயா மூலமா சொல்ற தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறுகிறது. உன் நோக்கம் முக்கியம். சொல்லுங்க, ஆண்டவருடைய நோக்கம் முக்கியம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் எனக்கென்று எல்லாவற்றையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அம்னோன் என்ற ஒருத்தவனுக்கு தாமார் என்ற ஒரு தங்கச்சி இருந்தா பார்த்தீங்களா? அவன் என்ன பண்ணுறான்? அம்னோன் என்ன பண்ணுறான்? அவனுடைய தங்கச்சியை அவன் தவறு பண்ணி விடுறான். ஆனால் நடக்கிற காரியம்ல அங்கே ஜோனதாப்னு ஒருத்தன் வந்து அவனுக்கு தவறான காரியங்களை சொல்லி கொடுக்குறான். சில பேரை நம்ம சுற்றிலும் சில கெட்ட ஆட்கள் இருப்பாங்க. அவர்களெல்லாம் நம்ம தூக்கி போட்டு தேவ நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். ஏன்னா உங்களுக்குன்னு பெரிய திட்டத்தக்கத்தை நிறைவேற்றி வச்சிருக்காரு. ப்ரிப்பரேஷன் ஆண்டவர் உனக்குண்டு ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு? அருமையான காரியங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். இங்கே பார்க்கும்பொழுது அந்த எலியாக்கிமே கர்த்தர் உயர்த்துகிறார். உயர்த்தி அவர் சொல்கிறார் பாருங்க, அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க. அவன் வஸ்திரங்களை அவனுக்கு தரிப்பித்து, எப்படி எலியாசருக்கு அருமையான ஆரோனுடைய வஸ்திரங்கள் தரிப்பிக்கப்பட்டதோ அதே போல கர்த்தர் என்ன பண்ணுறாரு? எலியாக்கிமுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்து உன் கட்சியால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையில் கொடுப்பேன். எருசலேமின் குடிகளுக்கு அவன் தகப்பனாக இருப்பான். ஹல்லேலூயா. உன்னை உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் தகப்பனாக வச்சுருக்காரு. ஹல்லேலூயா. தேவன் தாயா கர்த்தர் வச்சிருக்காரு. சபையில் கர்த்தர் உங்களை தகப்பனா தாயா கர்த்தர் வச்சிருக்காரு. அதனால் ஆண்டவருடைய திட்டங்களை என்ன பண்ணும்? நீங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டும். பரிசுத்தாவிட்ட சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகம் தேவனுடைய வல்லமை எங்கள் மேலே இருக்க வேண்டும் சொல்லும்பொழுது உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் நிறைய காரியங்கள் இருக்குது. தேவனுடைய திட்டங்கள் அதே போல் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவரை இயேசுக்கு என்ன பண்ணுறாங்க? எல்லாவற்றையும் தேவன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசுவை பார்த்து நீ போய் என்ன பண்ண வேண்டும்? நீ போயிட்டு மரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவன் ஆசாரியன் என்ன பண்ணுவான்? எல்லாரும் பாவங்களுக்காக என்ன பண்ணுவான்? ஒரு ஆட்டையோ மாட்டையோ பலி கொடுத்து அவன் என்ன பண்ணுவான்? பலி செலுத்துவான் பாவங்களுக்கு. ஆனால் அப்படி இல்லை மகனே, இயேசுகிட்ட சொல்லியிருப்பார், தகப்ப என்ன சொல்லுங்க, நீயே பலியாக வேண்டும். அவருடைய பாவங்களுக்காக நீயே பலியாகி. ஆரோன் எப்படி பிரதான ஆசாரியாக இருந்தானோ நீ அதை பார்க்கும் பிரதான ஆசாரியானாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதுபோல் கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த அருமையான நேரத்தில் தேவனுடைய திட்டங்களும் தேவ தயவுகளும் கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. 2 காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஒன்று என்ன கற்றுக் கொடுத்தார்? நோக்கம் மிக முக்கியம். ஹல்லேலூயா. அம்னோன் போல நோக்கமுடையவனாக இருக்கக்கூடாது, நல்ல நோக்கமுடையவராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2வது காரியம் பார்க்கும்பொழுது ப்ரிப்பரேஷன். கர்த்தர் தேவன் உங்களுக்கு என்று எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆரோனுக்கு பிறகு யார் வர வேண்டும் என்பதை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அருமையான எலியேசரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் உங்களுக்கு அடுத்த சந்ததியை நீங்கள் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். சபை என்ன செய்ய வேண்டும்? எவ்ரி ஜெனரேஷன் ஹேவ் அ நியூ ஜெனரேஷன். புதிய காரியங்களை கர்த்தர் சபையின் மூலமாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்போ தேவ திட்டங்களையும் ஆசீர்வாதங்களும் நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கென்று வல்லமுள்ள சாட்சியாய் மாறும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு பெரிய திட்டங்களை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா.